ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். தமிழ்நாடு அரசுலேருந்து பாருங்கள் ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 8th பாஸ் பண்ணாலே இதுக்கு எலிஜிபிள் தான். 8க்கு மேலே நீங்கள் டிகிரி வரைக்கும் முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு தான் போஸ்டிங் வந்திருக்கு. அதாவது ஃபைல்லாம் சரிபார்ப்போம் பார்த்தீங்களா, ஆஃபீஸ் ஒர்க்காக தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 15,700 58,100 வந்து உங்களுக்கான சேலரியாக வந்து வரும். எக்ஸாம் கிடையாது, உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசுலேருந்து பாருங்கள் அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை வந்து கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து மேலே பேஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேம்லேருந்து, உங்களோட தந்தை பேர்லேருந்து, பிறந்த தேதி, மதம், பாலினம், உங்களுக்கு கல்வி தகுதியிலேருந்து, நிலையான முகவரி, உங்களோட ஃபோன் நம்பர்லேருந்து, வேலைவாய்ப்பு பதிவு விவரம் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது பதிவு எண், பதிவு நாள், புதுப்பிக்கப்பட வேண்டிய நாள், அது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இருப்பிடச் சான்றிதழ் இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ், அதாவது ஆதாரோ இல்லைனா வாக்காளர் அடையாள அட்டையோ இல்லைனா குடும்ப அட்டை, அது வந்து நீங்கள் அதில் எந்த சான்றிதழ் வந்து நீங்கள் வைக்க போகிறீங்களோ அதை நீங்கள் வந்து இதை ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் தற்போது பணிபுரியும் விவரம்னு கேட்டிருக்காங்க. ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம், அப்படி இல்லைனா இல்லைங்கிறத நீங்கள் கொடுத்துருங்க. இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு கீழே வந்து உங்களோட சைன் பண்ணிடுங்க. இதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் வந்து இணைக்கணும். அது எல்லாமே நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டாக வந்து இணைக்கணும். இந்த இடத்துலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மதிப்பெண் சான்றிதழ் வந்து நீங்கள் இணைக்கணும். வயது, அதுக்கப்புறம் இனம், அதுக்கப்புறம் இதர சான்றிதழ் ஏதாவது இருக்குதுன்னா அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து இணைக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சுய சான்றப்பமிட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டாக வந்து இணைக்கணும். அது இணைச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வந்து நீங்கள் அனுப்பக்கூடாது. பதிவு தபால் இல்லைனா விரைவு தபால்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது ரேஷர் போஸ்ட்டோ இல்லைனா வந்து ஸ்பீட் போஸ்ட் வழியாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். இதுக்கு நேரில் வந்து அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டோ இல்லை ரேஷர் போஸ்ட்டில் வந்து 30 செப்டம்பருக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஈவினிங் 5:45 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நேர்காணல் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட 8ஆம் வகுப்புக்கான தேர்ச்சிக்கான சான்றிதழோ இல்லைனா அதுக்கு மேலே நீங்கள் படிச்சிருந்தாலும் அதுக்கான சான்றிதழ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஒரிஜினல்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அதாவது இதுக்கான கல்வி தகுதி வந்து 8th தான் கேட்டிருக்காங்க. 8க்கு மேலே நீங்கள் 10th 12th டிப்ளமோ, டிகிரின்னு இந்த மாதிரி எது பண்ணியிருந்தாலும் சரி, அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போகணும். அந்த இன்டர்வியூ டைமில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. டேரெக்டாக உங்களுக்கு நேர்காணல் மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நிபந்தனைகளை வந்து ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸ் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ் உதவி இயக்குனர்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஈரோடு மாவட்டம். இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் 30 செப்டம்பருக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,700 58,100 வந்து உங்களுக்கான சேலரியாக வந்து வரும். குறைந்தபட்ச வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா 18. அதிகபட்சமாக நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே நீங்கள் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாத்துக்கும் வந்து 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்டி, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஆதரவற்ற விதவை, ஜஸ்ட் விதவை இவங்க எல்லாத்துக்கும் 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதினா 8ஆம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றனாலே விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. 8th நீங்கள் பாஸ் பண்ணாலே இதுக்கு எலிஜிபிள் தான். 8க்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு விருப்பமும் தகுதி இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.